உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதோ பாருடா, புது மாப்பிள்ளை ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி பழைய மாப்பிள்ளை தீபாவளிக்கு ரெடியா இருக்காரு. புதுசு பழசெல்லாம் முக்கியம் இல்ல, யாரு எப்படி வந்தாங்கங்கறதா முக்கியம். என்ன சம்மந்தம் இல்லாம என்னென்னமோ பேசுறேன். அவ கிடக்குற விடுறா. அம்மாடி ஜனனி, இந்த கிண்ணத்துல இருக்கிற எண்ணெய் எடுத்து போய் சிவா தலையில தேய்ச்சி விடு. அப்புறம் உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி விடு. I like this point. வா ஜனனி, I'm ready. போமா. Hey, come ஜனனி, I'm waiting. என்ன மாமா அது? எஸ். ஓ, என் மேல அவ்வளோ பாசமா? சிவாங்கிற எஸ் எனக்கு தெரியும் மாமா. அது எஸ் இல்ல, உங்க எக்ஸ். ஏய், இவன் ஒருத்தன். ஐயோ, வாய மூடுறா. எரியுது. அம்மாடி ஜனனி, இந்த எண்ணெய் எடுத்து அவனுக்கு தேய்ச்சி விடுமா. அம்மா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லம்மா. நீ ஒன்னும் கூச்சப்படாதம்மா, இது எங்க ஊரோட பழக்க வழக்கம். ஊர் பழக்க வழக்கம் தெரியாதவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இப்படித்தான். என்ன பாட்டி, நீங்க இருக்கீங்க, அக்கா இருக்காங்க, யாரும் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவளை தெரிஞ்சுக்க போறா. என்ன ஜனனி? இதோ பாருடா, நீ ஆச்சு உன் பொண்டாட்டி ஆச்சு, எங்களை வம்புக்கு இழுக்காத. சரி விடுங்க பாட்டி, நீங்க சொல்லி கொடுக்கலன்னா என்ன, என் பொண்டாட்டிக்கு நானே சொல்லி கொடுக்குறேன். ஜனனி, நீ எதுவும் வெக்கப்படாத, இங்க யாரும் உன்னை எதுவும் நினைக்க மாட்டாங்க. அம்மா, அந்த எண்ணெய் அவ கையில கொடுத்தனுப்பமா. வா 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 வா. I will teach you. போமா, நான் போமா, போ. அவர் இப்படி வச்சு லைட்டா அப்படியே ஊத்தி அப்படியே உச்சந்தலையில வச்சு லைட்டா மசாஜ் பண்ண ஆரம்பி. அவ்வளவுதான். அமராவதி, வா, என்ன தேய்ச்சி விடு. நீ ஆரம்பி. இங்க கொஞ்சம் கிட்ட வா. சரி. என்னம்மா அது? இருடி, பொறுமையா இரு. பொறுமையாமா இருங்க. மொத்த முடியும் கையில எடுத்துருவோம் போல இருக்கேன். சரி, அதை விட போட்டோம். இல்ல, என்ன தைச்சு முடிச்சா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? வேற என்ன? ஏன்னா குளிக்கும் போது யாரும் முதுகு தைச்சு விடுவா? நீதான். இவரு நடிக்கிறேன்ற பேர்ல ரொம்ப ஓவரா பண்றாரு. ஐயோ அமராவதி, நீ எனக்கு முதுகு தேய்ச்சி விட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, தேய்ச்சி விடுறியா? முதுகு தானே தேய்க்கணும். அப்படியே பாத்ரூம்குள்ள போங்க, செவரோரமா நின்னு முதுக நல்லா வச்சு தேய்ச்சுக்கோங்க, சுகமா இருக்கும். பாரு. நான் இப்ப என்ன கேட்டேன், நீ இவ்வளவு கோவப்படுற? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கா தோணி கேட்கணும். பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றதை கேட்டீங்கன்னா இதுதான் நிலைமை. சரி சரி, நீயாவது இந்த நியாயத்தை கேட்க கூடாதா? ஏன் நீங்க தாத்தாக்கு முதுகு தேய்ச்சி விடலையா? ஏன் அத்த நீங்க? அதெல்லாம் விடுங்க. ஏமா, நீ அப்பாக்கு எத்தனை தடவை முதுகு தேய்ச்சி விட்டுருக்க? நானும் அதை பாத்திருக்கேனே. அவரு கூட ஜாலியா அவன் மேல தண்ணியை தெளிச்சு விடுவாரு, தீபாவளியில ஹோலி பண்டிகை மாதிரி. யாரும் எதுவுமே பேச மாட்டேறீங்க. என்ன பாட்டி, அத்தா, அம்மா, யாராவது சொல்லுங்களேன், அப்பதானே முதுகு தேய்ச்சி விடுவா. ஆமா தாயே, அவன் தான் ஊர்ல இருக்க அத்தனை பேர்கிட்டயும் நியாயம் கேக்குறான்ல, அவனுக்கு முதுகு தேய்ச்சி விட்டா என்ன? அதானே ரைட் பாட்டி. உன்னுடவே உனக்கு இருக்கு, உள்ள வா. சரி ஜனனி, வா போலாம். நான் பாத்ரூம்ல வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. சுடு தண்ணி போட்டு வைக்கிறேன். ஓகே அமராவதி, வா.
நம்ம பையன் நல்லா நடிக்கிறான், ஆனா கொஞ்சம் ஓவரா தான் போறானோ. பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்துல கூடிய சீக்கிரம் சிவாவுக்கு எல்லாம் ஞாபகம் வந்து அவன் ஜனனி கூட நல்லா வாழணும். I'm bad. I'm Michael Jackson, king of pop. முருகா 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 ஜனனி முருகா திரும்பலாம். அட ட்ரெஸ் மாத்திட்டேன், திரும்பலாம். ஐயோ நான் பண்றேன். பயத்தப்பாரு. இரு ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னு சொல்லுங்க. இல்லை, எனக்கு தான் நடந்ததெல்லாம் மறந்து போச்சு. ஆனால் உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கே. ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தோணவே மாட்டேங்குது. ஏன் தோண மாட்டேங்குது? எதுக்கு இத்தனை? பின்ன என்ன ஜனனி, நம்ம 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல ரொம்ப அந்யோன்யமா இருந்திருப்போம். ஆனா நீ சாதாரணமா ஏதாவது நடந்தா கூட ஏதோ நடக்கக்கூடாது நடந்த மாதிரி அப்படி பதற. நம்ம லவ் பண்றப்போ ஒன்னா சேர்ந்து ஊரெல்லாம் சுத்திருப்போம். லவ்வர் ஸ்கூல்ல என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்திருக்காங்க. ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஏன் எதுக்கு இத்தனை? இல்ல, அப்ப நம்ம லவ் பண்றப்ப வேற என்னதான் பண்ணோம்? அது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க கேட்டதும் எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே நடக்கல. ஆமா, பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி, அப்ப கல்யாணம் பண்ணோம்ல, அப்ப நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்திருக்கோம்ல. ஐயோ, என்னங்க நீங்க என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கீங்க. நமக்கு தான் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எப்படி நீங்க சொல்றதெல்லாம் நடந்திருக்கும்? என்னையா நடத்துற நீ? ஆக நமக்குள்ள ஒண்ணுமே நடக்கலையா? மலேசியாலையும் ஒண்ணு நடக்கல, இங்கேயும் ஒண்ணு நடக்கல. நடக்கலங்க. ஏண்டா சிவா, நீ அவ்வளவு நல்லவனாடா? ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொன்னதோட சரியா? அதுக்கப்புறம் நீ ஒண்ணுமே பண்ணலையா? ஹவு ஜனனி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஜனனி. இதுல குழப்பத்துக்கு எதுவுமே இல்லைங்க. நீங்க தானே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னீங்க. அதுக்குள்ள எங்க இருந்து வந்துச்சு இந்த குழப்பம்? இல்ல, அது சொன்னேன் ஜனனி. ஆனா நீ நடந்துக்கிறத பார்த்தப்ப ஒரு மாதிரி குழம்பிடுச்சு. அதனாலதான் இவ்வளவு கேள்வி எல்லாம். இப்ப பாரு, நானும் உங்ககிட்ட மலேசியால என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு இதெல்லாம் ஷேர் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா நீ அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியும். நாம எப்படி இருந்தோம், எப்படிலாம் பழகணும், எங்கெங்க சுத்தணும், இது எல்லாத்தையும் நீ எனக்கு சொல்லியே ஆகணும். புரியுதா? சரிங்க. அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்ல. சரிங்க. நைஸ். ஹாப்பி தல தீபாவளி. உங்களுக்கு ஒண்ணா. தேங்க்யூ. ஆமா, குளிக்கல? குளிச்சுட்டு வா, ஜாலியா ஃப்ரெஷ்ஷா. தீபாவளி கொண்டாடணும்ல, பட்டாசு வெடிக்கணும், பக்ஷணம் சாப்பிடணும். சீக்கிரம் போயிட்டு வாங்க, நான் வெளியே போயிடுறேன். ரொம்ப பயப்படுறாளே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.